அன்னம் பிரம்மம், ஆரோக்கியமே மகாபாக்கியம். டுடேஸ் ரிச்சஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைய உயிர் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் அடங்கிய காலை உணவு. டிகேஎஸினுடைய காலை உணவு அதிக ஊட்டச்சத்துக்கள், உயிர் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய காலை உணவாக நாம் காலை வேளையிலே உண்பதால் நம் உடலில் உள்ள 200 வகையான உயிர் செல்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய ஆற்றல் கிடைக்கப்பெறும். மனித இனத்தினுடைய எதிர்காலமே நோய் எதிர்ப்பு சக்தியை அவரவர் உடலில் பெற்றிருந்தால்தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு உயிர் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய இயற்கை உணவை நாம் உண்பது அவசியம். முக்கியமாக காலை உணவு. இந்த காலை உணவு சமைக்காத உணவாக இருக்கணும், இயற்கை சமைத்த உணவாக இருக்கணும். அட்லீஸ்ட் 3 வேளையில் 1 வேளைனாச்சும் நாம் இப்படிப்பட்ட உயிர் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய உணவுகளை சாப்பிட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பெற்று நோய் வராமல் தடுத்து கொள்ளும் மிக சுலபமான வழி. இதற்கு தேவையானது 2 செவ்வாழைப்பழம். ஏற்கனவே செவ்வாழைப்பழத்தை உரித்து அதை துண்டு துண்டாக ஆக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுள்ளேன். பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஹனி வேணாலும் வாங்கிக்கலாம். அடியேன் மது மிட்டா ஹனியை பல காலமாக நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அந்த ஹனியை தேவையான அளவு நாம் இதில் கலந்து குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு காலை உணவாக உட்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், உயிர் ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள், தேன். அந்த தேனை தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேன் தேவைப்படுதோ நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ டிகேஎஸ் பாருங்கள், தேவையான அளவு. நான் ஸ்பூன்லலாம் போட மாட்டேன், அப்படியே தேவையான அளவு அந்த 2 வாழைப்பழத்துக்கு ஏற்ற தேனை கலந்துப்பேன். இதுதான் டிகேஎஸ்